அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த காணொளி யாருக்கானது என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் அவர்களுக்கு. நான் சார்ந்திருக்கின்ற தமிழர் முற்போக்கு கழகத்தின் சார்பாகவும் நான் பெரிதும் நேசிக்கின்ற தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தின் சார்பாக சில கேள்விகளை கேட்க கடமைப்பட்டிருக்கின்றேன். தளபதி ஸ்டாலின் அவர்களே, உங்கள்ட்ட நேரடியா நான் கேட்கிறேன், இந்த சமூகத்துல தேவேந்திர குல வேளாளர் சமூகத்துல எத்தனை நபர்கள் உங்க தலைமையில் உங்களுடைய இயக்கத்தில் பயணிக்கிறார்கள்? அவர்களுக்கு உரிய அங்கீகாரத்தை நீங்கள் கொடுத்தீர்களா? உங்கள் தகப்பன் காலத்திலிருந்து நாங்கள் தான் அந்த கேள்வியை கேட்க முடியும். நீங்கள் ஏன் கேட்கிறீர்கள் என்று எண்ணலாம். ஏனென்றால் நான் ஒரு மாற்று இயக்கத்தில் இருக்கிறதுனால நான் தான் கேட்க முடியும். ஏன்னா என்னுடைய அண்ணன், தம்பி, சித்தப்பன், பெரியப்பன் எவ்வளவு ஒரு முட்டாத்தனமாக நீங்க அவங்களை நடத்துறீங்கிறத நான் தான் கேட்க முடியும். நீங்க முன்ன மாதிரி எங்க மக்கள் நினைக்க வேண்டாம். எல்லாருக்கும் அரசியல் தெரியும், அரசியல்ல என்ன செய்றீங்கன்னு தெரியும். இந்த ஏமாத்துற வேலை இதோட வேண்டாம். அவங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை என்ன கொடுத்துருக்கீங்க? நீங்க எங்கேயாவது ஒரு மாவட்ட செயலாளர் கொடுத்துருக்கீங்களா? எங்கேயாவது ஒரு ஒன்றிய செயலாளர் கொடுத்துருக்கீங்களா? அவங்களுக்கு கொடுக்கறது ஒன்னே ஒண்ணுதான், கிளை தலைவர், கிளை செயலாளர். ஏன் அதை விட்ட வேற பொறுப்பே இல்லையா அவங்க இயக்கத்துல? அதே மாதிரிதான் அவரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இப்ப எடப்பாடியார் இருக்கிறாரு. அந்த அம்மா காலத்துல இருந்து, எம்ஜிஆர் காலத்துல இருந்து எங்களுக்கு கிளை தலைவரை தவிர வேற எதுவும் கொடுக்க மாட்டீங்க. ஏன் எங்களுக்கு தகுதி இல்லை நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை எம்எல்ஏ ஆக்கி உங்கள் சட்டசபைக்கு அனுப்புற எங்களுக்கு ஏன் நாங்க ஒரு ஒன்றிய செயலாளர், ஒரு மாவட்டத்தில் வர்றதுக்கு எங்களுக்கு தகுதி இல்லை நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல உங்களோட இருக்கிற சாதிய வகையில் கொடுக்க கூடாது உங்களை தடுக்கிறானா? 2026 ரொம்ப சிக்கலா போயிரும் தளபதி ஸ்டாலின் அவர்களே. ஏன்னா நீங்க செய்யற செயல் ஒவ்வொன்றும் அப்படி இருக்கு. ஏன் உங்களையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நான் கேள்வி கேட்கிறேன் அப்படின்னா, நீங்க தான் அந்த ஆளுங்கட்சியாவும் எதிர்கட்சியாவும் இருக்கிறீங்க. அதுல பயணிக்கக்கூடிய என் மக்களுக்கு அதுக்கான பிரதிநிதித்துவத்தை வேணும்னு நாங்க கேட்கறோம்ல. யாரு கேட்கறாங்களோ, நாம என்னை போன்ற இளைஞர்கள் 1000 பேர் 1,00,000 பேர் கேட்கிறோம். நீங்க நினைக்கலையா அவங்கள உங்க இயக்கத்துக்கு நீங்க உங்க சமூகம் சார்ந்த இயக்கங்களுக்கு அழைச்சிட்டு போயிடலாமே அப்படின்னு. எங்க மக்கள் எதை விரும்புகிறார்களோ அதே இடத்துல இருந்து அவங்களுக்கான உரிமையை பெறுவாங்க. அதுதான் எங்க மக்களுடைய குணம். அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அங்க இருந்து அவங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கணும். எழுதி வச்சுக்கிறேங்க, 2026 திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணிக்கக்கூடிய எனது உறவுகளுக்கு ஒழுங்கான பிரதிநிதித்துவத்தை நீங்க கொடுக்கல அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாகவும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாகவும் 2 பேருமே சரி, எந்த கிராமத்துக்குள்ள நீங்க வர முடியாது. எங்க பொறுப்பாளர்களை, கிளைத்தலைவர், கிளை செயலாளர்களையே நாங்க ஓரம் கட்டி உட்கார வச்சிருக்கோம். உட்காரும் போல உலகான தான் நாங்க பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு. நான் ராமநாதபுரம் மாவட்டத்துல இருந்து பேசுறேன். ராமநாதபுரம் மாவட்டத்துல எத்தனை ஒன்றியம் நீங்க கொடுத்துருக்கீங்க? நான் இருக்கிற திரோடான ஒன்றியத்திலேயே 3 ஒன்றியம் இருக்கு. 3 வடக்கு, தெற்கு, மத்தியமா பிரிச்சிருக்கிறியா? அதுல 2 தேவர், 1 உடையாறு. என்னங்க இதெல்லாம் நாயா? என்ன ஒரு மனசாட்சி இல்லை உங்களுக்கு? தலைவர் ஸ்டாலினுக்கு ஒரு மனசாட்சி வேணா, கூட இருக்கிறவங்களுக்கு வேணா? ஏன் இதுல ஒன்றிய செயலர் கொடுத்தாலும் குறைஞ்சு போயிருவீங்களா? அதே அந்த தகுதி இல்லை எங்கள்கிட்ட. படிச்சிருக்கிறோம், பொருளாதாரம் எல்லாம் இருக்குங்க. எல்லாரும் செய்யற அரசியல் எங்களால செய்ய முடியும். ஏன்னா உங்க மாவட்ட செயலர் அப்படி இல்லை. மாவட்ட செயலர் சமமா பார்க்கணும்ல, சமநீதியோட பார்க்கணும்ல. நீங்க சமநீதி பார்த்தா போதுமா? நீங்க ஃபுல்லா போய் எப்படி சொல்றது, சாதிக்காண்டு வேலை செய்யக்கூடிய ஆளுகளா கொண்டு நீங்க உட்கார வச்சுக்கிட்டீங்கன்னா, இது வரைக்கும் நாங்க அவரை அப்படி பார்க்கல. யாரு இந்த பகுதியினுடைய மாவட்ட செயலரை பார்க்கல. எல்லா பகுதியிலையும் இந்த மாதிரி வேலை நடந்துகிட்டு இருக்கு. நம்ம கண்ணால பாக்குறோம். எங்க மக்களை நீங்க புறக்கணிக்கிறீங்க, சரிங்களா? அதை தயவு செய்து மாத்திக்கிறீங்க. அதோட போல அதன் பிறகு தலைவர் ஸ்டாலினுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த காணொலி மூலமா. நான் யாரோ என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க, முடியல. தியாகச்சுடர், சாதி ஒழிப்பு போராளி, சமத்துவ போராளி எங்க தாத்தா இம்மானுவேல் சேரனுக்கு நீங்க அரசுல அறிவிச்சீங்க. அதுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் மறுக்கல, சரி. நான் ஒரு ராயல் சல்யூட் பண்றேன். அதுதான் உங்க மேல எங்களுக்குள்ள ஒரு பற்று. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நீங்க சமூக ஒரு சமத்துவத்தோட செய்றீங்க. ஆனா எல்லா இடத்துலயும் சமத்துவத்தை உங்களால பேண முடியல. உங்களால பேண முடியலையா, இல்ல உங்க கூட இருக்கிறவங்க தடுக்கிறாங்களான்னு தெரியல. ஒரு விருப்பு எல்லா மாவட்டத்துல என்ன
எங்க மக்கள் அடர்த்தியா வாழக்கூடிய பகுதியில நீங்க மாவட்ட செயலர் கொடுத்து பாருங்க, உங்களை எந்த அளவுக்கு தூக்கி வச்சு கொண்டாடுறான்னு பாருங்க. நாங்க நம்பியவனுக்கு என்னைக்கு துரோகம் பண்ற வரலாறு இல்லைங்க. எங்கள்ட்ட அந்த பழக்கமே கிடையாது எங்க சமூகத்துல. எதோ எங்களை நம்புறானோ அவனை கடைசி வரை கை கொடுத்து காப்பாத்தி நிற்போம். அந்த விஷயத்துல ரொம்ப நாங்க தெளிவா இருப்போம். நீங்க அதை நம்பலாம், அது உங்களுக்கே தெரியும். கடந்த காலங்களில் நீங்க பார்த்துருப்பீங்க. எங்களுக்கு அந்த நம்பிக்கை துரோகம்ன்ற பழக்கமே கிடையாது. சரிங்களா? அதே போல இந்த அக்டோபர் 9 தியாகச்சோடருடைய பிறந்த நாள் வருது. நீங்க பாட்டுல சென்னையில உட்காந்துக்கிட்டு காணொலியில வந்து நாம அது மணிமண்டபம் கட்டி தர்றீங்க துறப்பங்கிற மாதிரி திறந்துகிட்டு இருக்காதீங்க. காணொலியில நீங்க திறந்தீங்கன்னா உங்க கட்சியும் காணொலியாவே போயிடும். அதை வந்து நான் வந்து எப்படி சொல்றது, அன்பாவும் சொல்றேன், எச்சரிக்கையாவும் சொல்றேன். எல்லாம் எப்ப பார்த்தாலும் இதே வேலை. யாராவது ஒரு 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட ஒரு அமைச்சர்கள் அனுப்பி விட்டு எனக்கன்னு இருந்துருது. ஒட்டப்படாரத்துல அதே போல அந்த காணொலியில இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன். பரம்புக்குடி இந்த 4 முக்கு ரோட்ல உங்க ஆட்சியில நீங்க வந்து எங்க தியாகச்சுடர் சாதி ஒழிப்பு போராளிக்கு வந்து நீங்க சிலை நிறுவனம். காசு இல்லாமலாம் உங்கள்கிட்ட வந்து சிலை நிறுவச்சிருவாங்க. இந்த சமூக நீதியை உண்மையா நீங்க நிலைநாட்டுறீங்கன்னு சொல்றோம். சரிங்களா? சிலை நிறுவனம். அதே போல தொண்டி பகுதியில தியாகச்சுடைய சிலை நிறுவனம். அதுக்கான வேலையை தமிழர் முற்போக்கு கழக நாங்க செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அதை நீங்க நிறுவக்கூடிய வேலையை அதுக்கான ஒத்துழைப்பை வந்து நீங்க அரசு கொடுக்கணும். அதை நான் இந்த காணொலி மூலமா கேட்டுக்கிறேன். 2026 ரொம்ப முக்கியமான தேர்தல். எங்க மக்களுக்கான பிரதிநிதித்துவத்தை வழங்கணும். வழங்கலைன்னா அதுக்கான எதிர்வினையில நீங்க பாப்பீங்க. பெரிய சட்ட சிக்கலை சந்திப்பீங்க. நன்றி, வணக்கம்.